ஒயரும் எடுத்திருக்கக்கூடிய அளவோட 2 நீங்கள் சேர்க்கணும். ஒயரை நீங்கள் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் அளவு எடுக்கும்போது வெவ்வேறு அளவு கிடைக்கும். எந்த அளவுக்கு எடுத்தாலும் அந்த ஏவோட 2 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பி கிடைச்சாலும் 4 பாகமாக பிரித்து 1.25 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஷோல்டரோட அளவு அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஷோல்டர் அளவில் பாதி ப்ளஸ் காலங்களும் நீங்கள் இணைக்கணும். இந்த XY அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வரக்கூடிய பாடத்தில் காட்டி கொடுக்குறேன். ஆம் ஹோல் அளவு எடுத்திருக்க அளவில் பாதியை மைனஸ் வைக்கணும். வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை 8 பாகமாக பிரித்து ப்ளஸ் அரங்களும் பண்ணி வச்சிடணும். 1 2 3 4 5 6 கணக்கு கிடக்கூடிய முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த கட் ப்ளவுஸுடைய பேக்கை வரைஞ்சிடலாங்க. ரைட், இப்போ எப்படி படம் வரைகிறது கட் ப்ளவுஸை அப்படின்னு பார்க்கலாம். கட் ப்ளவுஸ் ரெக்கார்டு மெஷர்மெண்ட் எடுத்த அளவில் எழுதியிருக்கேன். என்ன கால்குலேஷனில் நம்ம படம் வரைய போகிறோம் அப்படின்றத இந்த கட்டத்தில் காட்டிகிட்ருக்கேன். எந்த அளவை வச்சு நம்ம படம் வரைய போகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல காட்டிகிட்ருக்கேன். இப்போ ஏவோட உயரத்தை எடுத்திருக்கோம். உயரத்தோட 2 அங்குலம் சேர்க்குறோம். 12 + 2 14 கிடச்சிருக்கு. இந்த 14 இன்ச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு கீழே ஒரு கோடு மேலே ஒரு கோடு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு எதுக்காக சேர்த்தோம் அப்படின்னா பாட்டம் மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். மேலே டாப்பில் வந்து ஷோல்டர் அண்டை பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் A+2 நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பாட்டம் மடிப்புக்கான 1.5 இன்ச்சன் கோடை போட்டுடலாம் நம்ம. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செஸ்ட் டிவைடட் பை 4. செஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய அளவு 30 எடுத்திருக்கோம். செஸ்ட்டு 30ல் 4ல் ஒரு பாகம் பண்ணிங்கன்னா 7.5 கிடைக்குது. ப்ளஸ் 1.25 சேர்த்திங்கன்னா 8.25 இன்ச் ஆச்சு. அந்த 8.25 இன்ச்சை டாப் லைனில் வச்சுட்டு அதுக்கு Z அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் 11.5 எடுத்திருக்கோம். இந்த 11.5ல் பாதி 5.25 ப்ளஸ் கால் சேர்த்திங்கன்னா 6 இன்ச்சு கிடைக்கிறது. இந்த 6 இன்ச்சுக்கு இந்த முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு புள்ளி வச்சுட்டு அதை எக்ஸ் அப்படின்னு ஒரு குறிச்சிருங்க. இந்த எக்ஸுக்கும் இந்த இசட்டுக்கும் சென்டர் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த புள்ளிக்கு Y அப்படின்னு கொடுங்க. ரைட்டு, இப்போ ஆம் ஹோல் அளவு நம்ம எடுத்திருக்கக்கூடிய 14.5ல் பாதியாக மார்க் பண்ணிக்கணுமோ 7.25 கிடைக்கிறது. இந்த டாப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடம் வரைக்கும் 7.25க்கு ஒரு புள்ளியை வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ஒரு புள்ளி வச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸிலேருந்து இந்த ஒய் வரைக்கும் எவ்வளோ கிடைக்கிறதோ அந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம செஸ்ட் லைனாக நம்ம படம் வரைய போகிறோம். அங்கே ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போது இது செஸ்ட் லைனாக நம்ம போட்டாச்சு. ரைட்டு, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செஸ்ட் லைனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பி அளவில், அதாவது மார்பளவில் 1/4 பாகம் ப்ளஸ் 1.25 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இருக்கட்டும். இந்த மேலே இருக்கக்கூடிய இதே அளவு தான் நம்ம இங்கேயும் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணி இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள் இருப்பு துணி ட்ரா இன்சீம் அப்படின்னு சொன்னால் உள் இருப்பு துணி 1 அங்குலத்துலேருந்து 1.5 அங்குலம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த படத்தில் நான் 1 அங்குலம் காட்டியிருக்கேன். துணியில் வெட்டும்போது பேட்டர்னில் வெட்டும்போதெல்லாம் 1.5 காட்டியிருக்கேன். உங்களுக்கு எப்படி துணி வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 அங்குலமோ 1.5 அங்குலமோ வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த படத்தில் 1 இன்ச்சு நான் காட்டியிருக்கேன். நான் இன்சீம் 1 இன்ச்சஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். ரைட், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு சென்டர் பண்ணிக்குவோம். நம்ம இந்த எக்ஸிலேருந்து இந்த செஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு சென்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆம் ஹோலுக்கான ஷேப் பண்ணிக்குவோம். நம்ம ஆம் ஹோலோடைய பேக் ஆம் ஹோலோட ஷேப் இது. ரைட், இப்போது பேக்குடைய டாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இடுப்பு அளவு நம்ம எடுத்திருக்கக்கூடிய அளவில் 24, இடுப்பு அளவில் 8ல் ஒரு பாகம் 3 ப்ளஸ் அரை அங்குலம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 அங்குலம். இந்த 3 அங்குலத்தில் இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இது சென்டர் மார்க்காக இருக்கட்டும். இதுக்கு ஒரு 1 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு லென்த்தில் ஒரு பேக் டாட்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். ரைட்டு, இப்போ டிஎஸ் அப்படின்னு சொன்னால் டாப் ஷோல்டர். டாப் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அளவு 2 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இந்த டாப் ஷோல்டர்ன்றது இந்த ஜாக்கெட்டில் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் டாப்பில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றது நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து 2 இன்ச்சு நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் நீங்கள் 3/4 இன்ச்சு சேர்க்கணும். 2.25 இன்ச்சு ஆச்சு. இந்த 2.25 இன்ச்சை இந்த எக்ஸாண்டர்ந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த முனை வரைக்கும் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதில் பேக் நெக்குடைய ட்ராப் எடுக்கணும். பின்பக்கத்தினுடைய கழுத்தினுடைய ஆழம் எவ்வளோ இருக்கோ இப்படி கிராஸாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 6லேருந்து 7 மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் பேக் நெக்கோட ட்ராப்பை 7 இன்ச்சு நான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கான பேக் கழுத்து இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பின்பக்கத்தினுடைய கழுத்தை நம்ம வரைஞ்சி முடிச்சிருக்கோம்.